கண்டுபிடித்திருக்கிறார் பேராசிரியை வைசோலின் ஜிஜி என்பவர். இதன் மூலம் ரேஷன் கடைகளில் எடை குறைவாக பொருட்கள் எங்கு வழங்கப்பட்டாலும் அதனை கண்டறிய முடியும் என்று கூறுகிறார் வைசோலின் ஜிஜி. பர்டிகுலர் பர்சன் வந்து ஒரு ரேஷன் ஐட்டம் வாங்கினா இப்ப வந்து குவான்டிட்டி வந்து ரொம்ப இப்போ 5 kgsனா 4 kgs இந்த மாதிரி கிடைக்குது. ஆனா வந்து இப்ப நாங்க பண்ணிருக்க ப்ராஜெக்ட்ல எப்படின்னா வெயிங் மிஷின் வந்து கம்ப்யூட்டர் கூட இன்டர் கனெக்டடா இருக்கும். இதுல வந்து மேனுவல் இன்டர்வென்ஷனே கிடையாது. அதனால வந்து என்னன்னா போலியாட்டு வந்து 5 கிலோ அரிசி கொடுத்துட்டு 10 கிலோ அரிசி வாங்கின மாதிரி வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணவே முடியாது. இதனால பரிச்சார்த்த முறையாக இந்த மென்பொருளை பயன்படுத்தி பார்த்தபோது 300க்கும் மேற்பட்ட போலி ரேஷன் அட்டைகள் பிடிபட்டதாகவும் அவர் கூறுகிறார். அந்த ஊர்ல உள்ள எல்லா ரேஷன் கார்ட்ஸையும் வந்து அனலைஸ் பண்ணி 350 கார்ட்ஸ் வந்து என்னன்னா மெம்பர்ஸ் வந்து ஆக்சுவலா அந்த ஊர்ல கிடையாது. பட் இது நாள் வரையும் வந்து அவங்க வந்து ரேஷன் ஐட்டம்ஸ் வந்து வாங்கிட்டே இருந்திருக்காங்க. 750 கார்ட்ஸ் தான் உண்டுன்னு சொன்னாங்க. அதுலயே 350 மெம்பர்ஸ் வந்து என்னன்னா இல்லாதவங்க இருக்காங்க. இந்த வந்து ஹோல் தமிழ்நாடு பண்ணானா நம்ம லட்ச கணக்குல இல்ல கோடி கணக்குல வந்து லாபம் இருக்கும் கண்டிப்பா. இது வந்து என்ன அப்படின்னா ஆட்டோமேட்டிக் ஆனோடனே அவங்க வந்து ஈஸியா வந்து அவங்க வந்து ஆத்தென்டிகேஷன் பண்ணிக்கலாம். இவங்க வந்து கரெக்டா தான் வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து என்னன்னா உண்மையிலே இந்த ப்ராஜெக்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரேஷன் கார்டுனாவே குவாலிட்டி நல்லா இருக்கும். பட் ஆனா குவான்டிட்டி கம்மியா இருக்குன்ற மாதிரி எங்களோட இது எல்லாருக்குமே உண்டு. பட் ஆனா இது வந்து அப்படி கிடையாது. குவாலிட்டி வந்து நல்லா கொடுக்கும் நான் நம்புறேன். உண்மையிலே நான் வந்து மேடத்தோட ஸ்டூடெண்ட்னு சொல்றதுக்கு நான் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன். எங்க ஹெச்ஓடியை பத்தி சொல்லணும்னா அவங்க ஹார்ட் ஒர்க்ன்றது ஃபர்ஸ்ட் சொல்லலாம். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒவ்வொரு ப்ராஜெக்டா நிறைய ப்ரொபோசல் சொசைட்டிக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்க்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருக்காங்க. அது மெயினா பப்ளிக்கு யூஸ் பண்ற மாதிரியே தான் ப்ராஜெக்ட்ஸ் பண்றாங்க. அனைத்து மக்களும் அனைத்து பொருள்களும் நியாய விலை கடைகளில் கிடைக்க வேண்டும், யாருக்கும் எந்தவித குறையும் இருக்கக்கூடாது, தட்டுப்பாடும் இருக்கக்கூடாது என்ற எண்ணத்தில் அந்த திட்டத்தை உருவாக்கினார்கள். இந்த புதிய மென்பொருளை பயன்படுத்தி போலி ரேஷன் அட்டைகளை ஒழிக்கவும் பொருட்களின் எடை குறைவை தடுக்கவும் அரசு முன்வருமா? ஜி தமிழ் செய்திகளுக்காக கன்னியாகுமரியிலிருந்து தாகூர்.